குட் ஈவினிங் ஆல். வெல்கம் டு எஜுமாஸ்ட்ரி அகாடமி. இன்னைக்கு நம்மளோட டிஎன் செட் அண்ட் யூஜிசி நெட்டோடைய ஓரியன்டேஷன் கிளாஸ். ஸோ நம்ம போன மாதமாக யூடியூப்பில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் சீரிஸ் மாதிரி பார்த்துட்டே வந்தோம். ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பற்றின ஒரு ஜென்ரல் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் இன்னும் எலாபரேட் பண்ணி இந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு ஓரியன்டேஷன் செஷன், ஆஸ் ஆஃப் டுடே 2 பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா? எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஸோ ஐ திங்க் 2 பேர் இருக்கீங்க. இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சேட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஏற்கனவே எழுதியிருக்கீங்க. ஸோ ஏன் யூஜிசி நெட் எக்ஸாம் நீங்கள் பேக்கப் பிளானாக வச்சுக்கிறதுக்காக யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்களா? டிஎன் செட்டுக்கும் இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எய்ம் பண்ணுறீங்களா? இல்லை ரிசர்ச் சைடு வந்துட்டு எய்ம் பண்ணுறீங்களா? அதுவும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் சேட் பாக்ஸில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக்கப் பிளானுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா பின்னு போட்டிங்கன்னா போதும், இல்லை டிஆர்பி அந்த மாதிரி போடுங்க, ஷார்ட் ஃபார்மாக போட்டிங்கன்னா போதும். ஓகே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக. ஓகே, இதெல்லாம் தான் சும்மா ஜென்ரலான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ தட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த லெவலில் நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இன்னைக்கு ஜூலை 30 நம்மளோட ஓரியன்டேஷன் கிளாஸு. ஸோ இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் மூலமாக உங்களுக்கு நான் வந்துட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் இதை வந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிடவும் முடியும். உங்களால் ஈஸியாக வந்துட்டு இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடவும் முடியும். சரிங்களா? ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் லாஸ்ட்டில் கேளுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் ஒரு தடவையும் உள்ளே வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படின்னா, நான் வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூஜி பண்ணியிருக்கேன் ரெகுலரில், அண்ட் எம்ஏ வந்துட்டு ஆன்லைன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணியிருக்கேன், அண்ட் யூஜிசி நெட் எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அண்ட் நான் ஜேஆர்எஃப்ஐ வந்துட்டு ரொம்பவே கம்மி மார்க்கில் தான் வந்துட்டு மிஸ் பண்ணேன். ஸோ அதனால் ஐ ஹாவ் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்களும் வந்துட்டு என்னையும் என்னோட மெட்டீரியல்ஸையும் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணி படிக்கலாம். கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அது வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ என்ன கொடுக்குறோமோ அதை நீங்கள் வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். ரொம்ப டஃப்பான பார்த்துலாம் ஒன்றுமே கிடையாது. யூஜிசி நெட் எக்ஸாம் இருந்தாலுமே சரி, டிஎன் செட் எக்ஸாம் இருந்தாலுமே சரி. ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். ஸோ பெரிய அளவில் நம்மளோட நாலேஜ்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கான்செப்ட்ஸ் இருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னை பற்றின ஒரு ஜெனரல் இன்ட்ரடக்ஷன். அண்ட் நான் வந்துட்டு மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனி டைம் நான் வந்துட்டு படிச்சுட்டு தான் இருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எப்போ டவுட்டாக இருந்தாலுமே என்னை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம குரூப் இருக்குது. ஸோ நம்ம குரூப்லேயே என்னோட நம்பரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எனக்கு டேரெக்டாக மெசேஜ் கூட பண்ணலாம். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுதான் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு திஸ் இஸ் நாட் அ காலேஜ் டிகிரி. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த கிராஷ் கோர்ஸில் தான் நான் வந்துட்டு ஏபிசிடிலேருந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வருவீங்க. ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு பிஜி முடிச்சு ஒரு கிராஜுவேட்டாக வந்துட்டு அசியூம் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நம்பி நான் வந்துட்டு கான்செப்ட்ஸை வந்துட்டு புரியாத இடத்துல புரிய வச்சுட்டு எப்படி படித்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், எது படித்தா போதும், இந்த அளவுக்கு படித்தா போதும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு கைட் பண்ண போகிறேன் உங்களை. புரியுதுங்களா?
ஸோ அதுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதுலலாம் வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் எனக்கு கான்ஸ்டிடியூஷனால என்னன்னே தெரியாது, ஃபண்டமெண்டல் டியூட்டினால என்னன்னு தெரியாது, ஃபண்டமெண்டல் ரைட்னால என்னன்னு தெரியாது அப்படின்னா அதை சொல்லி கொடுக்கறதுக்கான இடம் வந்துட்டு இது கிடையாது. ஏன் அப்படின்னா இது காலேஜ் டிகிரி கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கிராஷ் கோர்ஸ். நம்ம வந்துட்டு 3 monthsல டிஎன்செட் எக்ஸாம் வந்துட்டு எழுத போகிறோம் அண்ட் 6 monthsல யூஜிசி நெட் எக்ஸாம் வந்துட்டு எழுத போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் தான் நம்ம வந்துட்டு கொண்டு போக போகிறோம். சரிங்களா? ஸோ சிலபஸ் ஓவர்வியூ நெக்ஸ்ட் இருக்கிறது. ஸோ சிலபஸ் ஓவர்வியூ உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட் நம்ம வீடியோ 1 யூடியூப்லேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் சீரீஸ்னு சொல்லிட்டு 3 வீடியோஸ் பண்ணணும். அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு காட்டியிருப்பேன். ஸோ இதுதான் அது. சிலபஸை வந்துட்டு 3ஆக வந்துட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட் 1ல வந்துட்டு நம்ம வந்துட்டு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பார்ட் 2ல வந்துட்டு யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பார்ட் 3ல வந்துட்டு யூனிட் 7, 8, 9, 10 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 9 வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அது தனியாக வேற ஒரு சப்ஜெக்ட். அது சும்மா ரொம்பவே வந்துட்டு குட்டியான ஒரு சப்ஜெக்ட் தான் நம்மளோட சிலபஸில். ஸோ நம்ம 7, 8, 10க்கு ஃபோக்கஸ் கொடுப்போம். 9 வந்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு ஈஸியான ஒரு சிலபஸ்க்கு உண்டான ஒரு பேப்பர் தான். ஸோ நம்ம வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பார்ட்டியுமே வந்துட்டு நம்ம எந்தெந்த ஃபேஸில் முடிக்க போகிறோம், எந்தெந்த டைமிங்குள்ளே முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கெடியூல் தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே யூடியூப் வீடியோஸ்லேயே வந்துட்டு காட்டியிருப்பேன். ஸோ இங்கேயும் நான் ஒருக்கா காட்டுறேன், நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 1 வந்துட்டு ரெகுலர் கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கான்செப்டாக வந்துட்டு தெளிவாக பார்க்கறக்கு ஆரம்பிச்சிடலாம். அண்ட் எவ்ரி யூனிட் முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இப்போவே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை இப்போவே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட் முடிக்க நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிட்டே வரப்போ உங்களுக்கு அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் வந்துட்டு இருக்கும். நீங்கள் படித்தது வந்துட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஸோ யூனிட் டெஸ்ட் நீங்கள் பண்ணுங்க, படிக்கிறீங்க படிக்கல அது ரெண்டாவது விஷயம். பட் ஒரு யூனிட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்துட்டு அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு என்னால் ரெஃப்ளெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுக்கு தான் யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறது. அண்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவாக வந்துட்டு இருப்பீங்க, போக போக வந்துட்டு டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. படிக்கிறோம் படிக்கல ரெண்டாவது, பட் டெஸ்ட் எல்லாமே கொடுக்கறத கம்ப்ளீட்டாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்கள் அதை வந்துட்டு கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 100% சிலபஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு தான் நான் வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் போடுவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா யாருனாலுமே வந்துட்டு 100% சிலபஸ் எல்லாம் வந்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு எழுத முடியாது. ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான் இது எல்லாமே. நம்ம போக போக சில விஷயங்களை வந்துட்டு கத்துக்குவோம். அதுக்காக நான் பெர்ஃபெக்டா 100% பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது நடக்காத ஒண்ணு. சரிங்களா? ஸோ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இது மூணுமே வந்துட்டு நம்ம ஆகஸ்ட் 13ல வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்ட் ஆகஸ்ட் 15 வந்துட்டு உங்களுக்கு இந்த 3 பார்ட் 1ல இருந்து ஒரு எம்சிக்யூ டெஸ்ட் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த எம்சிக்யூ டெஸ்ட்டை வந்துட்டு நீங்க போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த எம்சிக்யூ டெஸ்ட்டை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எம்சிக்யூ டெஸ்ட்ல வந்துட்டு நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருவேன். சில எம்சிக்யூ ஆப்டிடியூட் சால்விங் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக கரெக்டாக இருக்கும், எதெல்லாம் வந்துட்டு எலிமினேஷன் மெத்தடை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சில லாஜிக்கலான ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் சொல்லி தருவேன். ஸோ அது மூலியமா உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல உங்க கண்டென்ட்டே உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களால வந்துட்டு இந்த லாஜிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, நான் சொல்றது கடைசியா எனக்கு சுத்தமாவே அந்த கொஸ்டினை பத்தின எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆன்சரை வந்துட்டு டெரைவ் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பா வந்துட்டு சொல்லித்தரேன். சரிங்களா? அண்ட் பேப்பர் பார்ட் 2 ஆஃப் த சிலபஸ் அதுக்கு உண்டான டீட்டெயிலான ஸ்கெடியூலும் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் பார்ட் 3. ஸோ எல்லா பார்ட்டுக்குமே வந்துட்டு சேம் அப்ரோச் தான். ஒரு யூனிட் முடிக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம். சரிங்களா? ஒரு யூனிட் முடிக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம். ஒரு யூனிட் முடிக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம். ஒவ்வொரு யூனிட் முடிக்க உங்களுக்கு நான் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்ம இந்த கோர்ஸ் போர்ட்டலில் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டே வருவேன். ஸோ நீங்கள் அதை படித்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்துட்டு சிம்பிள் லாங்குவேஜில் ஒரு காமனருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். அண்ட் தேவையான கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு அதில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை தவிர்த்து வேற போய் தேடி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு இருக்காது. ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணுங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க. உங்களுக்கு அது பத்தலை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட நாலேஜை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு
3 பார்ட்டையுமே முடிக்க போகிறோம். ஸோ 3 பார்ட்டையுமே வந்துட்டு September 22 வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கடுத்து ஃபைனல் ரிவிஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இந்த ரிவிஷன் வீக்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம என்னென்ன படித்தோம், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான ரீகால் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் என்ன, எந்தெந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக கொஷின்ஸில் கேட்குறாங்க, எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் அதிகமாக கொஷின்ஸில் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு வந்துட்டு அட்வைசபிளாக நான் வந்துட்டு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து படிச்சுட்டு போகிறப்ப எக்ஸாம் வந்துட்டு இனிமேல் கிளியர் பண்ணுறதுக்குண்டான ப்ராபபிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அண்ட் நம்ம இந்த ரிவிஷன் அதுக்கடுத்து 50 MCQs இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஸ்பிளிட் அப் டெஸ்ட் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? 2 ஸ்பிளிட் அப் டெஸ்ட் வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த ரியல் எக்ஸாம் சினாரியோ வந்துட்டு நம்மளே வந்துட்டு இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். நம்ம வந்துட்டு எப்படி ஈஸியாக வந்துட்டு இந்த கொஷின்ஸ்லாம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒவ்வொரு கொஷினுமே வந்துட்டு நீங்கள் தீம் வைஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு கொஷின் வந்துட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அந்த கொஷின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த கொஷினை எடுத்து வச்சுட்டு இந்த கொஷின் தீம்ல வேற என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்களா வந்துட்டு யூகிச்சு அதுக்குண்டான திங்ஸை வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணணும். சரிங்களா? அதுதான் இங்கே வந்துட்டு இந்த லாஸ்ட் அந்த 1 வீக்ல வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஎன்செட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்டு எழுதுவோம். இதுக்கப்புறம் நம்ம டிஎன்செட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு அப்ரோச்சை வந்துட்டு யூஜிசி நெட்டுக்கு நம்ம எடுப்போம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு டிஎன்செட்ல மட்டும் இருக்கட்டும். சரிங்களா? ஏன்னா அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு காலேஜ் டிகிரிலேன்னு சொல்லிட்டேன். சிலபஸ் ஓவர்வியூ எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ரீட் த சிலபஸ் பிஃபோர் எவ்ரி கிளாஸ். நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு வரோம் அப்படின்னா அந்த கிளாஸ்ல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த சிலபஸை வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்கெடியூல் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். ஸோ அந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா சும்மா வந்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ சிலபஸ் பார்த்துட்டே இருக்க உங்களுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வர ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னுமே வந்துட்டு பூஸ்ட் பண்ணும். அதுக்கு தான் நான் சொல்றது. சரிங்களா? ஸோ சிலபஸ் தான் நம்மளோட எக்ஸாம் உடைய ரொம்ப ஒரு முக்கியமான கீ. ஸோ எந்த ஒரு கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே அந்த சிலபஸை வந்துட்டு நீங்க படிச்சு பாருங்க. கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸை வந்துட்டு சும்மா கூகுள் சர்ச் பண்ணி அந்த சிலபஸ் என்னது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நான் சொல்லும் போது உங்களால ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? உங்களால ஈஸியா வந்துட்டு அதை ரெஃப்ளெக்ட் பண்ணிக்க முடியும், இமேஜின் பண்ணிக்க முடியும். அப்போ உங்களால ஈஸியா வந்துட்டு கான்செப்ட்ஸை வந்துட்டு புரிஞ்சிக்க முடியும், ரீட்டைன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்லயும் ரொம்ப லாங்கரா வந்துட்டு உங்களால ரிட்டன்ஷன் வச்சு ஆன்சர்ஸ் வந்துட்டு போட முடியும். சரிங்களா? அதுக்காக தான் வந்துட்டு சிலபஸ் வந்துட்டு படிங்கன்னு சொல்றது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸ். ஸோ சிலபஸை வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு படிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். அதுக்கடுத்து கீப் யுவர் ப்ரிப்பரேஷன் சிம்பிள். இப்போ யூஜிசி நெட்டாக இருந்தாலும் சரி, டிஎன் செட்டாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் நிறையா வந்துட்டு படித்தாதான் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு வச்சுருப்பாங்க. நிறைய சோர்ஸ் புக்ஸ்லாம் படிக்கணும், நிறைய சோர்ஸ் புக்ஸ்லாம் படித்தா தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும், கான்செப்ட்ஸான கொஷின்ஸ்லாம் வந்துட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா இந்த எக்ஸாம் சுற்றின சில பிம்பங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்குலாம் வந்துட்டு நம்ம உள்ளெல்லாம் போக வேண்டாம். பேசிக்காக இருக்கிற சிலபஸில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த சிலபஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இந்த எக்ஸாமையும் வந்துட்டு கிளியர் பண்ணிட முடியும். ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமை நீங்கள் குவாலிஃபை பண்ணுறங்கிட்டே உங்களுக்கு யாருக்கும் வந்துட்டு வேலை கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதுக்கு குவாலிஃபையா எலிஜிபிளா அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போகுது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்ச் சைட் போகிறீங்க, இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகிறீங்க, உங்களுக்கு நாலேஜ் வந்துட்டு அதிகமாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஓன் முயற்சியை உட்காந்து படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் தாட் இதெல்லாம் வந்துட்டு 1 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ முடிக்கக்கூடிய சிலபஸோ வந்துட்டு ஒரு சப்ஜெக்டோ வந்துட்டு கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு எவர் லாஸ்டிங் திங். நம்ம வந்துட்டு எவ்வளோ வேணாலும் உள்ளே போய் படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்துட்டு நம்மளே ரொம்ப ஹார்டாக பண்ணிக்காம, நம்மளே டிஃபிகல்ட் ஆக்கிக்காம, நிறைய விஷயங்களை படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு மண்டையை பிச்சுக்காம சிம்பிளாக போய் ஈஸியாக அந்த கட் ஆஃபை எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிப்போம். சரிங்களா? அண்ட் அதுக்கடுத்து டெய்லி டூ 10 PYQs 10 units 1 each அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யூஜிசி நெட் டிஎன் செட் ஆஸ்பிரண்டாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு யூஜிசி நெட் டிஎன் செட்டோட
கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போலாம் வந்துட்டு கூகுள்லேயே வந்துட்டு அது ஈஸியாக வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நிறைய அகாடமிஸோட கொஷின்ஸ்லாம் வந்துட்டு அந்த பிவைக்யூ பேங்க்ஸ்லாம் வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி டெய்லி ஒரு கொஷின் வந்துட்டு 10 யூனிட்லையுமே அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? நான் சொல்றது ரொம்பவே சிம்பிளான திங்ஸ் தான். நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற கோர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு கொஷின் ஒரு யூனிட்ல இது நான் வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஒரு கொஷின் போட்டால் நான் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு கொஷின் போடுங்க. நமக்கு இன்னுமே வந்துட்டு 70 டேஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 10 கொஷின்ஸ் போட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து 700 கொஷின்ஸ் வந்துட்டு உங்களால் ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ 700 பிவைக்யூஸ் நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னாலே யூஜிசி நெட்டில் வேற எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே உங்களால் வந்துட்டு கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அதனால டெய்லியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த சப்ஜெக்டை படிச்சிருக்கேன், படிக்கல, இந்த சப்ஜெக்ட் பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. டெய்லி ஒரு பிவைக்யூ ஒரு யூனிட்ல வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணி அதுக்கு உங்களுக்கு கரெக்டான பதில் வருது அப்படின்னா ஓகே, கரெக்டான பதில் வரல அப்படின்னா அதை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்பவே சிம்பிளாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ரீகால் ஆஃப்டர் எவ்ரி கிளாஸ். இப்போ நம்ம கிளாஸ் வந்துட்டு லிசன் பண்ணுறோம். ஸோ லிசன் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோனோ இல்லை டேபோ இல்லை லேப்டாப்போ ஆஃப் பண்ணிட்டு போகாமல், சரி ஆஃப் பண்ணினாலுமே ஒரு 10 மினிட்ஸ் இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்களே உங்கள் மைண்டுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணி அதை வந்துட்டு சும்மா ஷார்ட் நோட்ஸாக ஒரு நோட் பேடில் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மெமரி எக்ஸசைஸ் மாதிரி உங்களால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்கள் கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு மறக்காமல் ரீடைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் வந்துட்டு ரீகால் பண்ணுங்க. அண்ட் அந்த ரீகால் அந்த எழுதின விஷயத்த நெக்ஸ்ட் டே கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வாங்க. அப்போதான் நம்ம போன கிளாஸ்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நடுவால கேப் விட்டு படிச்சிங்க அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸோட மீனிங்கே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கண்டினியூஸாக இருக்கிறப்ப தான் இந்த எந்த ஒரு கிராஷ் கோர்ஸாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு அது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு. அண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கிளாஸ்லேயே வந்துட்டு சொல்லிடுவேன். நீங்கள் அதெல்லாம் திரும்ப போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே கான்செப்சுவல் கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக வந்துட்டு அட்டன் பண்ணிட முடியும். சரிங்களா? நீங்கள் தேடி போய் படித்து ஒரு கான்செப்டை புரியணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த தேவை வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால தான் கிளாஸஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸில் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வந்துட்டு ரீகால் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் த கிவன் மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கீப் யுவர் ப்ரிப்பரேஷன் சிம்பிள்னு சொன்ன மாதிரி தான் இந்த கிவன் மெட்டீரியல்ஸ்க்கும் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸே கொஞ்சம் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மனதாக கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணி இதை ஒன்றை மட்டும் நீங்கள் படிங்க. சரிங்களா? ஸோ இதை ஒன்றை மட்டும், ஏன்னா இப்போ வந்துட்டு 70 டேஸ் டிஎன் செட் இருக்குது, யூஜிசி நெட்டுக்காச்சும் 6 மந்த்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு மற்ற சோர்ஸஸ்லாம் வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மனசில் குழம்பலாம். இவன் சொல்கிறது வருமா வராதான்னு யோசிக்கலாம். இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு வரலாம். பட் டிஎன் செட் அப்படிங்கிறப்போ நாட்கள் வந்து 70 ஆயிடுச்சு, இன்னும் போக போக வந்துட்டு 60, 50 அப்படியே ஆயிரும். ஸோ இந்த இடத்துல உங்களால் நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக 100% முடிங்க. அதில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே வந்துட்டு பெண்டிங் வைக்காதீங்க. சரிங்களா? ஸோ அதில் எந்த ஒரு லேக்குமே இருக்கக்கூடாது. அந்த கிவன் மெட்டீரியல்ஸை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் வந்துட்டு ஏகதேசம் 80 to 90% சிலபஸை வந்துட்டு உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். புரியுதுங்களா? ஸோ நான் அங்கே 90% சொல்கிறது சின்ன ஒரு டிஸ்க்ளைமருக்காக நான் சொல்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து we have enough time. சரிங்களா? ஸோ டிஎன் செட்டுக்கும் சரி யூஜிசி நெட்டுக்கும் சரி 70 டேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே போதுமான ஒரு நாட்கள் தான். பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வந்துட்டு நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக 100% வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒரு நாளைக்கே வந்துட்டு ஒரு யூனிட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ என்ன கேட்டால் லாஸ்ட் 20-15 டேஸ் வரைக்குமே நம்ம ஒழுங்காக படிக்கல அப்படின்னாலுமே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டி வந்துட்டு 90% நமக்கு வந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால கன்சிஸ்டண்டாக படிக்கணுங்கிறது அவசியமான ஒன்று தான். இருந்தாலும் என்னால் வந்துட்டு கன்சிஸ்டண்டாக படிக்க முடியல, கொஞ்சம் நேரம் தான் படிக்கிறேன், இல்லை எனக்கு குடும்ப சூழ்நிலைகள் வந்துட்டு சரியில்லை, ஸோ அதனால நான் வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு தவறுறேன், படிக்கிறத வந்துட்டு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே பயப்படாதீங்க. ஏன்னா 20 டேஸ் அப்படிங்கிற பாசிபிலிட்டிக்குள்ளேயே நம்மளால இந்த எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால கிடைக்கிற நேரத்தை தெளிவாக படிங்க. கிடைக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக வந்து உங்களால் வந்துட்டு கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் ஆஸ்க் டவுட்ஸ் வென் எவர் நெசசரி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எப்போ வந்துட்டு டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு என்ன வந்துட்டு கேட்கலாம். ஏன்னா as of now 2 பேர் தான் என்ரோல் ஆயிருக்கீங்க. ஸோ 2 பேர் தான் என்ரோல் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்காம இந்த 2 பேர் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கிளாஸஸ்லேயே நிறைய டவுட்ஸ் வந்துட்டு கேட்கலாம். நிறைய பேர் இருந்தாங்கன்னா
டவுட்ஸ் கேட்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா வந்து டவுட்ஸ் கேட்கலாம். நீங்க எப்போ வேணாலுமே என்ன வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மத்தவங்க உங்கள வந்துட்டு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்துட்டு ஃப்ரீயா இருக்கலாம். ஒரு 1 on 2 1 மென்டரிங் மாரி. இப்ப நெறைய வந்துட்டு 1 on 2 மென்டரிங்க்கு வந்துட்டு அதுக்கு தனியா ஃபீஸ்லாம் வச்சுட்டு கோர்சஸ்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இத வந்துட்டு அப்படி நெனச்சு பாசிட்டிவா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கிராஷ் கோர்ஸ. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸாம கிராக் பண்றதுக்கு கண்டிப்பா நான் குடுப்பேன். ஸோ அதுல வந்துட்டு ஐ அம் 100% ஷூர். சரிங்களா? ஸோ நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல கிளாஸஸ்ல கேட்டீங்கனாலும் சரி, இல்ல உங்களுக்கு இந்தந்த டாபிக்ஸ் கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்தந்த டாபிக்ஸ்க்கு தனியா மெட்டீரியல்ஸ் மாதிரி உங்களால ரெடி பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டாலுமே சரி, இல்ல உங்களோட டவுட்ஸ் என்னவா இருந்தாலுமே அதை கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கு தகுந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து we are not school child, no spoon feeding. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்பூன் ஃபீடிங் அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு எடுத்து உங்கள் வாயிலாம் ஊட்ட மாட்டேன். எப்படி பண்ண போகிறோம், எதை சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது உங்களுடைய வேலை. புரியுதுங்களா? என்னால் எல்லாமே கொடுக்க தான் முடியும். படிக்கிறது அப்படிங்கிறது உங்களோட திங். எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறது உங்களுடைய திங். ஸோ அது நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் சைட்லேருந்து பண்ணிக்கணும். ஸோ அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தெரியல அப்படின்னா அதை வந்துட்டு கிளாஸஸில் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லித் தருவோம். பட் கிளாஸஸ் தாண்டி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியல, எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி அதை பற்றி படிங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க. ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நீட் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றது. உங்கள் சைடில் இருந்து பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அதை வந்துட்டு நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு தவிர்த்திடக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கும் அது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸையும் நம்மளால் வந்துட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அல்டிமேட்டாக நம்ம இந்த எக்ஸாமையும் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ஸ்டே கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு கன்சிஸ்டண்டாக இருங்க. நீங்கள் வந்துட்டு காசு கட்டி சேர்ந்துருக்கீங்க. ஸோ அந்த காசுக்கு உண்டான ஒர்த்தை வந்துட்டு நீங்கள் தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த காசு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த காசுக்கு உண்டான வேல்யூவை அந்த என்னோட சர்வீஸை அந்த வேல்யூ நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான அர்த்தம். அண்ட் நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு பிரதராக நினச்சி ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்த எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு நிறையா மெட்டீரியல்ஸ், நிறைய அகாடமிஸ், அவங்க சொல்கிறது படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப்ல வீடியோவாக பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களோட ப்ரிப்பரேஷன் அவங்களே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக காமன் கம்போஸ்டாக போனாலே இந்த ப்ரிப்பரேஷனை வந்துட்டு உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிட முடியும். அதுதான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் போகலாம். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஸ்பூன் ஃபீடிங்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபேக்ட்ஸ் தான். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே வந்துட்டு பிவைக்யூஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே நான் இங்கே கொடுத்துருக்க எல்லாமே வந்துட்டு பிவைக்யூஸில் கேட்டிருக்காங்க. நான் எழுதும் போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நான் டிசம்பர் 2025 எழுதினப்போ ரொம்பவே வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு ஃபேக்சுவலாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷமும் ரொம்பவே வந்துட்டு ஃபேக்சுவலாக இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு 236 வந்துட்டு இருந்துச்சு ஃபார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 3 to 4 மார்க்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு வந்துட்டு 236 வந்துட்டு இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது நெக்ஸ்ட் சைக்கிள் டிசம்பர் 2025 சைக்கிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்துட்டு 202 வந்துருச்சு. சரிங்களா? ஸோ 36 எங்க, வெறும் 2 எங்க. ஸோ எப்போவுமே கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு +5 -5 வரும், இல்லாட்டி +10 -10 வரும். மேக்ஸிமம் இவ்வளோதான் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு. பட் டிசம்பர் 2025 சைக்கிளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க்ஸ் பக்கம் கம்மியாயிடுச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, டிசம்பர் 2025 சைக்கிள் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே வந்துட்டு ஹார்டான பேப்பர். என்ன காரணம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக கொஷின்ஸ் எல்லாமே ஃபேக்சுவலாக தான் இருந்தது. சரிங்களா?
ஸோ கொஷின்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு ஃபேக்சுவலா தான் இருந்தது. என்னடா இது ஒரு ரிசர்ச்சுக்கு குவாலிஃபை பண்ற ஒரு 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 பெர்சன வந்துட்டு வெறும் ஃபேக்ட்ஸ வச்சு எப்படி அவங்க டிட்டர்மைன் பண்றாங்க? எப்படி அவங்க ஜட்ஜ் பண்றாங்க? இப்போ கான்செப்சுவலா அவன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அவன் ரிசர்ச்சுக்கு அவன் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். ரிசர்ச் வந்துட்டு ப்ராப்பரா பண்ண முடியும். பட் ஃபேக்ட்ஸ்னா யார் வேணாலும் மனப்பாடம் பண்ணி போட்டுறலாம் இல்லைங்களா? ஸோ ஃபேக்ட்ஸ் வச்சு எப்படி இந்த எக்ஸாம் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நெறைய பேர் இதெல்லாம் வந்துட்டு பேசி ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பேப்பர் ரொம்பவே வந்து ஹார்டான பேப்பர், ரொம்பவே வந்துட்டு ஃபேக்சுவலான பேப்பர். ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நடந்த பேப்பர்கள்லாம் சரி கொஞ்சம் ஃபேக்சுவலா இருந்தது. பட் இந்த ஜூன் 2026 வந்துட்டு கான்செப்சுவலா மாறிடுச்சுன்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. அண்ட் எனக்கும் இன்னும் அந்த எக்ஸாக்ட்டான கொஸ்டின் பேப்பர் கிடைக்கல. நானும் நெறைய அகாடமிஸோட தான் ரெஃபர் பண்ணேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த கொஸ்டின் கிடையாது, இந்த கொஸ்டின் கிடையாதுன்னு சொல்லிட்டு நெறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ அதனால என்னாலயும் தெளிவா வந்துட்டு ஒரு முடிவு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு வர முடியல. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஏற்கனவே PYQஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகளுடைய திங்ஸ். ஸோ அதெல்லாம் தான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு ஒரு 25 திங்ஸ் வந்துட்டு குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 25 திங்ஸ வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பெர் டே 3 திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? பெர் டே 3 டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பிரசிடென்ட் லிஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் லிஸ்ட், பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட். இப்போ பிரசிடென்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதுனா பிரசிடென்ட் யாரு அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான திங்ஸ். சரிங்களா? ஸோ ஸ்பூன் ஃபீடிங் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பிரசிடென்ட் லிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டீங்கன்னா ஒரே நிமிஷத்துல அது வந்துடும். ஸோ அதை நீங்க படிச்சு வச்சுக்கணும். அது வந்து உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ல வந்துடும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலுமே நான் என்னோட டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அதையும் வேணாலும் நீங்க வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நான் வந்துட்டு ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டேன் இந்த கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்துட்டு உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருவேன். பட் ஸ்பூன் ஃபீடிங் கிடையாது. அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. பிரசிடென்ட் லிஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் லிஸ்ட், பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதை வந்து ரீகால் பண்ணிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா இப்போ பிரசிடென்ட் லிஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் படிச்சுட்டு இது ஃபுல்லா 25 படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிவைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிச்சது எல்லாமே மறந்து போயிடும். அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 படிக்கிறேன் அப்படின்னா எவ்ரி ஆல்டர்னேட் டே வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. புரியுங்களா? அப்பதான் வந்துட்டு மைண்ட்ல நிற்கும். ஸோ இந்த 25 நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த 25 நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வந்துட்டு அடுத்த 25 ஒரு லிஸ்ட் வந்துட்டு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அந்த 25 லிஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே பேசிக்கான ஃபேக்ட்ஸ். இந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து இக்னோர் பண்ணவே முடியாது. இதை நீங்க வந்துட்டு 0% கூட இக்னோர் பண்ண முடியாது. கண்டிப்பா கேள்வி வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால இதெல்லாமே நீங்க வந்துட்டு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை நீங்க வந்துட்டு பெர் டே 3 டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளுமே. ஸோ இங்க நான் கொடுத்துருக்க எல்லாமே அதுதான். பிரசிடென்ட் லிஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் லிஸ்ட், பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட், அதுக்கடுத்து லோக்சபா ஸ்பீக்கர் லிஸ்ட், நித்தி ஆயோக் வைஸ் சேர்பர்சன் லிஸ்ட். ஸோ நித்தி ஆயோக் வைஸ் சேர்பர்சன்லாம் வந்துட்டு 4 பேர் தான் என்னமோ தான் இருப்பாங்க. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸும் 4 பேர் தான் இருப்பாங்க. அட்டார்னி ஜெனரல் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதுலே நிறைய பேர் இருப்பாங்க. பட் கேள்விகள் வந்து இதுல கேட்டிருக்காங்க. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டையும் படிச்சு வச்சுக்கோங்க. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு இது நாள் வரைக்கும் கேள்வி வந்துட்டு வரல. ஸோ பாசிபிலிட்டி வரலாம். ஏன்னா மிச்சம் எல்லாத்தையும் வச்சு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில இருந்து கேள்விகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் லிஸ்ட் இதெல்லாம் வந்து கேள்விகள் கேட்டாங்க. அண்ட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சீட் நம்பர்ஸ் ஃபார் எவ்ரி ஸ்டேட்ஸ் அண்ட் யூட்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் கேள்வியா கேட்பாங்களான்னு யோசிப்பீங்க. பட் இதெல்லாம் கேள்வியா கேட்டாங்க. நான் எழுதுறப்ப டிசம்பர் 2025 கேட்டாங்க. அண்ட் நான் வந்துட்டு ஃபார்ச்சுனேட்டா இதெல்லாமே படிச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ அதனால ஈஸியாக வந்துட்டு அட்டன் பண்ண முடிஞ்சது. ஸோ லோக்சபா ராஜ்யசபா சீட் நம்பர்ஸ் வந்துட்டு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க படிச்சுக்கோங்க. சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ மனப்பாடம் பண்றது தப்பா எடுத்துக்காம சில விஷயங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு உண்டான தேவை இருக்கு. புரியுதுங்களா? மற்றதெல்லாம் கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டு பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு இருக்கு. ஸோ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னா ஒண்ணுமே இல்லை. அங்கே வந்து லெஜிஸ்லேச்சரும் இருக்கும், அப்பர் கவுன்சிலும் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதான் வந்துட்டு பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் நேம் அண்ட் தேர் பார்ட்டிஸ் ஆஃப் ஈச் ஸ்டேட் அண்ட் டியூட்டிஸ் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டை பத்தி படிக்கிறப்பவும் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி, அதுக்கடுத்து எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கடுத்து ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்துட்டு காலத்துக்கும் அழியாத பேர்கள். புரியுதுங்களா? எத்தனையோ சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறமும் வரலாம், இல்லை அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். பட் இவங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஃபிகர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் சில பாப்புலரான ஃபிகர்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க.
இப்ப கேரளால பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்பூதிரி பத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. கற்பூரி தாக்கூர்ன்னு சொல்லிட்டு பீகார்ல ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர் இறந்த அந்த வருஷம் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இவர் வந்து எந்த இடத்துல வந்துட்டு சிஎம்மா இருந்தாரு அப்படிங்கிற மாரி. ஸோ பீகார்ல வந்துட்டு இருந்தார். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்.டி. ராமாராவ் வந்துட்டு ஆந்திரா. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சில பாப்புலரான பெர்சனாலிட்டீஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஓரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் சீஃப் மினிஸ்டர்ஸோட நேம அந்த பார்ட்டிஸ் ஆஃப் ஈச் ஸ்டேட் டியூட்டிஸ் மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ல வந்து 2 கேபிட்டல் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மேட்ச் ஃபாலோயிங் எல்லாம் குடுத்து மேட்ச் பண்ண சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு எங்கெங்க இருந்துலாம் என்ன எடுத்தோம். இப்போ பார்லிமெண்டரி சிஸ்டம் அதை வந்து எங்கேருந்து வந்து நம்ம வந்துட்டு எடுத்தோம். ரெசிடியூரி பவர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு சென்டர் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம எந்த நாடு கிட்ட இருந்து எடுத்தோம், கனடா கிட்ட இருந்து எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி அந்த சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்க படிச்சுக்கோங்க. ப்ரொவிஷன் என்ன எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஆர்பிஐ கவர்னர் லிஸ்ட் படிச்சுக்கோங்க. கேபினெட் செக்ரட்டரி லிஸ்ட் படிச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் லிஸ்ட் இது வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒர்க்கா என்னமோ கேட்டிருக்காங்க. அண்ட் பிரசிடென்ட்க்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டரா, பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி பிரசிடென்ட்டா, இல்லை இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் வந்து எங்கே வருவாங்க, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் எங்கே வருவாங்க, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் எங்கே வருவாங்க, பிரசிடென்ட் தான். பட் அவங்க ஆஃப்டர் அவங்க பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த பிரசிடென்ட் லிஸ்ட் எங்கே வராங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை கொடுத்து அந்த ஆர்டரை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் லிஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் லிஸ்ட் வந்துட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு படிச்சுக்கோங்க. நீங்கள் ஓரளவுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இது எல்லாமே பேசிக்கான திங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு நீ ஏபிசிடியிலேருந்து கிடையாது. 0னா இந்த எக்ஸாமுக்கு தேவையான அப்ரோச்சில் இருந்து புரியுதுங்களா? ஸோ அதுக்கடுத்து ரிமெம்பர் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ், 12 ஸ்கெடியூல்ஸ் என்ன, 25 பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் குரோனாலஜிக்கல் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய தடவை வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட்ஸோட அந்த ஃபார்மேஷனான அந்த இயர்ஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு இந்தியா அவங்களோட அந்த லிஸ்ட் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இந்தியா. இப்போ வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்துட்டு அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ல எந்தெந்த இது கேள்வியாக கேட்டிருக்காங்க, எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ல எந்தெந்த மொழிகள் எல்லாத்தையும் வந்துட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் 22 லாங்குவேஜஸ் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 25 வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு 10 டேஸ் வந்துட்டு இதுக்கு ஒதுக்குவோம். சரிங்களா? ஸோ 10 டேஸ் ஒதுக்குவோம். நம்ம வேணால் ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணுறப்போ நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம இதை செட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்களாக வந்துட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் எவ்ரி கிளாஸ் நான் வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கோயமையும் நான் சொல்லிட்டேன். இது காலேஜ் டிகிரிலேன்னு சொல்லிட்டேன். ஒரு சிலபஸ் ஓவர்வியூயும் கொடுத்துட்டேன். சிலபஸை வந்துட்டு எல்லா கிளாஸுக்கு முன்னாடி படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ப்ரிப்பரேஷனை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். டெய்லி 10 PYQs பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு டைம் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடியும் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் ரீகால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கிவன் மெட்டீரியல்ஸையும் வந்துட்டு நான் கொடுத்துருவேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு படிச்சு முடிங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்துட்டு எம்பசைஸ் பண்ணி சொல்லிட்டேன். நமக்கு போதுமான டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பயப்பட வேண்டாம். அதையும் உங்களுக்கு நான் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டேன். இன்னும் நமக்கு வந்துட்டு 70 days அப்படிங்கிறது போதும். ரொம்பவே வந்துட்டு அதிகமான நாட்கள் தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து டவுட்ஸ் எப்பப்போலாம் உங்களுக்கு டவுட் எந்த நிமிஷம் வந்தாலுமே நீங்கள் வந்துட்டு சேட்லேயோ இல்லை எதுலேயோ நம்ம குரூப்பில் கோர்ஸ் போர்ட்டலில் மெசேஜ் இதில் கூட நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ 2 பேர் தான் இருக்கீங்க. எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்பூன் ஃபீடிங் கிடையாது. அதையும் நான் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ நீட் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எனக்கு தேவை, எனக்கு அவசியமான ஒன்று. அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட் த்ரூ த கோர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கோர்ஸ் போர்ட்டலில் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்கெடியூலையும் வந்துட்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பேசிக் ஃபேக்ட்ஸையும் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அண்ட் நான் சொன்ன அந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட்வைசஸையும் வந்துட்டு அதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. இன்னையிலிருந்தே வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் ஓரியன்டேஷன் செஷன். ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா
என்னோட டெலகிராம் சேனலில் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்க அந்த ரிசோர்ஸஸையும் வந்துட்டு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி ரொம்பலாம் வந்துட்டு இந்த எக்ஸாம் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்காது. ஸோ தெரிஞ்ச விஷயத்த, நமக்கு கைக்கு எட்டின விஷயத்த கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போனோம் அப்படின்னாலே இந்த எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஸோ ப்ரிப்பரேஷனை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஸ்டே கான்ஃபிடென்ட், நெட் செட் கோ. நீங்கள் உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்கலாம். சேட் பாக்ஸ்லேயே இப்போ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தால் அப்படின்னாலுமே நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த லிஸ்ட்டை வந்துட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு போடுறேன். சரிங்களா? இந்த பிடிஎஃபையும் நான் வந்துட்டு போடுறேன். நீங்கள் வந்துட்டு கையில் வச்சுக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. நம்ம லைவை வந்துட்டு எண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அது சேட் பாக்ஸில் போடுங்க. ஓகே குகன். பிரியா, நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். சரிங்களா? கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நான் பேசுறது இதெல்லாம் தெளிவாக புரியுதில்லை? வாய்ஸ் கிளியராக இருக்குதுல்லை? சொல்கிற கண்டென்ட்டும் உங்களுக்கு தெளிவாக புரியுதில்லை? ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்போ நம்ம செஷனை வந்துட்டு என் பண்ணிக்கலாங்களா? என் பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். பை, குட் நைட்.